ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சண்டே மார்னிங் vlog தான் இன்றைக்கி பார்க்க போகிறாங்க. எங்கள் ஊரில் வந்து இன்றைக்கி வந்து கிளைமேட் வந்து இப்படி தாங்க இருக்குது. உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி லீவ் ஆனதுனால நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தாங்க எழுந்திரிச்சோம். என் மகனும் நானும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டோம். இப்போ தான் எழுந்திரிச்சோங்க. அதுக்கு முன்னாடி அம்மா வந்து இன்றைக்கி என்னென்ன டிஃபன் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளார போய் பார்க்கலாங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே தண்ணியெல்லாம் குடிச்சிட்டோங்க. குடிச்சிட்டு இப்போ டீ தான் நாங்கள் சாப்பிடுவோம். எங்கள் தம்பி வந்து இன்றைக்கி பௌர்ணமி ஆனால் கோயிலுக்கு போவார். காலையில் போய் பூஜை பண்ணிட்டு வந்திருக்காரு. அம்மா வந்து தேங்காயெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. எங்களுக்கு வந்து டீயோட இது வந்து இந்த தேங்காயெல்லாம் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது எங்களுக்கு. உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பழக்கம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தேங்காய் உடைச்சா கண்டிப்பாக அந்த தேங்காய் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவோம். உங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து சிம்பிளாக தாங்க காலையில், ஏன்னா காலையில் வீட்டு வேலையெல்லாம் முடித்து தம்பி கோயிலுக்கு போனதுனால சிம்பிளாக இட்லியும் அப்புறம் வெங்காய சட்னியும் தான் பண்ணியிருக்காங்க. நான் ஒன்று சொல்கிறேங்க, நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். பொறாமைங்கிறது வேண்டாங்க. ஏன்னா நம்ம இருக்கிறதே கொஞ்ச நாள் தான். அடுத்தவங்கள பார்த்து நம்ம பொறாமைப்பட்டு எதுவுமே கிடைக்காது. நமக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமையில தான் நம்ம வந்து முன்னேற முடியுங்க. அடுத்தவங்களோட திறமையை பார்த்து நம்ம பொறாமைப்பட்டால் நமக்கு எதுவுமே கிடைக்காது. நம்ம சும்மா வேஸ்ட் ஆகிட்டு வீட்டில் தான் இருக்கணுங்க. அதனால் அவங்கவங்க திறமையை பார்த்து வெளியே கொண்டு வாங்க. அப்போ தான் நமக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லதுங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் மத்தியானம் என்ன செஞ்சோன்னா, இன்றைக்கி சண்டேன்னா ஸ்பெஷல் எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இன்றைக்கி வந்து சுண்டல் குழம்பும் சாதம் தாங்க. இன்றைக்கி வீட்டில் எல்லோரும் வந்து வெளியில் வந்து ஒரு விசேஷத்துக்காக போயிருக்காங்க. அதனால் என் மகனும் நானும் மட்டும்தான் இருக்கோம். அதனால தான் இந்த குழம்பு இது 2 போதும்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்கங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.